வெல்கம் டு தமிழ் நீட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சின்ன வயசுல பயந்து பார்த்த ஜென்மமேக்ஸ் சீரியலோட 19வது எபிசோட பத்தி பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே 18வது எபிசோட்ல சொன்னது போல ரவி ரமேஷ்க்கு தெரியாம அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள போவான். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாடிப்படியில ஏறி மேல போவான். அங்க ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை திறந்து பார்த்தா அந்த ரூம் ரொம்ப இருட்டா இருக்கும். உடனே ரவி சிகரெட் லைட்டரை பத்த வச்சு பார்க்கும்போது அந்த ரூம்ல இருக்கிற ஊஞ்சல்ல ஏதோ படுத்திருக்கிற மாதிரி தெரியும். கிட்ட போய் பார்த்தா அந்த ஊஞ்சல்ல ஒரு எலும்பு கூடு படுத்திருக்கும். அதை பார்த்த ரவி அலறடிச்சு ஓடுவான். ரவி ரமேஷோட வீட்டுக்கு போவான். அந்த நேரத்துல ரமேஷ் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பான். ரவி உடனே ரமேஷ் கிட்ட சொல்லாம தன்னோட சூட்கேஸ் எடுத்துட்டு அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடுவான். இனிமே இந்த ஊர்ல இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம உயிரோடு இருக்க முடியாது, இந்த ஊர் பேய்கள் நம்மளை கொன்னுரும்னு வேகமா பஸ் ஸ்டாண்டுக்கு போவான். ஆனா ரவிக்கு தெரியாது நைட்டுல இந்த ஊருக்கு பஸ்ஸே கிடையாதுன்னு. நைட்டு 2 மணி இருக்கும். ரவி தனியா பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருப்பான். நடுராத்திரி கொஞ்ச நேரத்துல ரவின்னு யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கும். ரவியும் திரும்பி பார்ப்பான். ஆனா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. உடனே ரவி பயந்து போய் நின்றுட்டு இருப்பான். மறுபடியும் ரவின்னு சத்தம் கேட்கும். உடனே ரவி மறுபடியும் திரும்பி பார்ப்பான். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல ஒரு கிணறு தெரியும். அந்த கிணறுல இருந்துதான் ரவின்னு சத்தம் வருதுன்னு ரவிக்கு தெரிஞ்சிரும். உடனே ரவிக்கு ரமேஷ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் வரும். ஒரு தடவை இப்படிதான் ரமேஷ் ரவி கிட்ட சொல்லியிருப்பான், நைட்டு இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிணறு கிட்ட நின்னோம்னா அந்த கிணத்துல விழுந்து செத்து போனவங்களோட ஆவி நம்மள பேர் சொல்லி கூப்பிடும்னு. இந்த விஷயம் ரவிக்கு ஞாபகம் வரும். உடனே ரவி பஸ் வரட்டாலும் பரவாயில்ல, இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போனா போதும்னு ஓடி போவான். அந்த வழியில ஒரு சுடுகாடு வரும். உடனே ரவி எந்த திசையும் பார்க்காம வேகமா ஓடுவான். அந்த சுடுகாட்டு வழியா ரவி போயிட்டு இருக்கும்போது ஒரு இறந்து போனவங்களை புதைச்ச கல்லறை இருக்கும். ரவின்னு ஒரு சத்தம் வரும். ரவியும் திரும்பி பார்ப்பான். அந்த கல்லறையில இருந்து ஒரு இறந்து போன சடலம் எந்திரிச்சு நிற்கும். இதை பார்த்த ரவி என்னை காப்பாத்துங்கன்னு சத்தம் போட்டு ஓடுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஜென்மமேக்ஸ் 18th எபிசோடு லாஸ்டா 30th ஜூலை 2020 அப்லோட் பண்ணோம். லாஸ்டா 2 இயர்ஸா எந்த வீடியோ அப்லோட் பண்ணல. பட் இந்த வருஷத்துல நம்ம சேனல்ல நம்ம சின்ன வயசுல பார்த்த எல்லா ஹாரர் மற்றும் த்ரில்லர் சீரியலோட ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.